அது ஒரு மலையடிவார கிராமம். மலையடிவார கிராமம் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பசுமையான இடம். அங்கே ராஜா அப்படின்னு ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா ரொம்ப இஷ்டம். யாருக்கு எந்த உதவி வேணும்னாலும் அவனை தேடி வருவாங்க. அவனும் இல்லைன்னு சொல்லாமல் அவங்க கேட்குற உதவியை உடனே செஞ்சிடுவான். இன்னும் சொல்லப்போனால் அவனுடைய வேலைகளை விட்டுட்டு அவன் செய்வான். அப்படிதான் ஒரு நாள் அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் ராஜாவை தேடி வந்தார். ராஜா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்பா. சொல்லுங்க அண்ணா, என்ன செய்யணும்? என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்க அந்த சுவர் இருக்கு இல்லையா, மரத்தால ஆச்சு இல்லையா சட்டம், அதை சரி பண்ணி தரணும்ப்பா. சரி, இதோ பண்ணிடலாம் அண்ணா, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்ன ராஜா தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டுட்டு அவருக்கு உதவுறதுக்காக போயிட்டான். அதே மாதிரி அடுத்த நாள் அவருடைய பக்கத்து வீட்டு தாத்தா ராஜாவை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு. தாத்தா, என்ன கூப்பிட்டு இருந்தீங்களா? ஆமாப்பா ராஜா, எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. நீ சொல்லுங்க தாத்தா, என்ன செய்யணும்? இந்த மாடு ஏதோ கொஞ்சம் சரியில்லைப்பா, என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போகணும், கொஞ்சம் கூட்டிட்டு போயிட்டு வரியா? தாத்தா, சரி, நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன ராஜா தன்னுடைய வேலைகளை அன்னைக்கும் விட்டுட்டு அவருக்கு உதவுறதுக்கு முன் வந்து செய்ய ஆரம்பிச்சான். அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவன் தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு தன்னுடைய நேரத்துல மற்றவங்க அவங்க நல்லா இருக்கணும், அவங்க கேட்குற உதவியை செய்யணும்னு அவங்களுக்காக பாடுபட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் கனமழை வந்தது. கனமழையை பார்த்த ராஜாக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா அவனுடைய அறுவடை செய்யப்பட்ட நெற்கள் எல்லாம் அங்கே வெளியவே இருந்துச்சு, அதை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் ராஜா அந்த நேரத்திலையும் வழியில் அவனுடைய நண்பனுக்கு உதவி செஞ்சான். அவன் அறுவடை செஞ்ச நெல்கள் எல்லாம் பாதுகாப்பாக வச்சிருந்தான். ஆனால் ராஜாவுக்கு உதவ யாருமே முன்வரவில்லை. வந்த ராஜா இப்படி யோசிக்க ஆரம்பிச்சான். என்னடா இது, நமக்கு யாருக்கு என்ன உதவி வேணாலும் தேடி போய் உதவி செய்யறோம், ஆனா நமக்கான உதவியை யாருமே முன் வந்து செய்யலையே. நம்ம நெற்கள் எல்லாம் அறுவடை செஞ்சது அப்படியே இருக்கு, பக்கத்துல இருக்கவங்க கூட இப்படி கொஞ்சமாவது அதை மூடி வச்சிருந்திருக்கலாம் இல்லையா? மழையில இப்படி நனைய விட்டுட்டாங்களே. நம்ம எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செஞ்சோம், அதுக்கு என்ன பலன்? ரொம்ப வருத்தமான ராஜா சோகமா ஒரு தோட்டத்துக்கு போனான். அங்க சோகமா நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஒரு பெரியவர் அவன் கிட்ட வந்தாரு. என்னப்பா தம்பி, ஏன் சோகமா இருக்க? அது ஒண்ணும் இல்ல. நீ சோகமா இருக்குங்கிறது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன சொல்லு, நானும் முடிஞ்ச உதவிகளை நான் செய்யறேன். நிச்சயம் உன் வாழ்க்கை சந்தோஷமா மாறும், என்ன நம்பி சொல்லு. மாதிரி அந்த பெரியவர் வற்புறுத்தி கேட்கவும் ராஜா சொல்ல ஆரம்பிச்சான். எல்லாருக்கும் தேவையான உதவிகளை அவங்க கேட்கும் போதும் இல்ல கேட்கலன்னா கூட ஓடி போய் நான் செய்யறேன். ஆனா எனக்குன்னு ஒரு உதவி தேவைப்படும் போது யாரும் வரல. சொல்ல போனா நான் என்னுடைய வேலைகளை விட்டுட்டு கூட மற்றவங்களுக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் யாரும் எனக்கான நேரத்துல வரல. இதனால எனக்கு மன நிம்மதியும் கிடைக்கல. சரி, இதுல நீ எந்த தப்பும் செய்யலன்னு சொல்ல முடியாது. ஆனா மற்றவங்களுக்கு நல்லதுதான் நினைச்சிருக்க, அது நல்ல விஷயம். முதல்ல உனக்கான நேரத்தை நீ மதிக்கணும். நான் ஒரு வேலை செய்வியாத இதை தானே எல்லாருக்கும் செய்யறேன். மற்றவங்க என்ன கேட்குறாங்களோ அவங்களுடைய வேலைகளை தானே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன புதுசா மாறிட போகுது? எனக்காக எதுவும் செய்ய வேணாம்ப்பா, நான் சொல்றத மட்டும் செஞ்சா போதும். சரி, சொல்லுங்க ஐயா. ஒரு வாரத்துக்கு உன்கிட்ட யாரு வந்து உதவி கேட்டாலும் உடனே சரின்னு சொல்லாத, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லு. அப்புறம் அப்படிங்கிறது உன்னுடைய வேலைகளை முடிச்சதுக்கு அப்புறமா உனக்கு நேரம் இருந்தா அவங்களுக்கு உதவி செய். இது எப்படி சாத்தியம்? என்ன நம்பி வரவங்களை நான் எப்படி ஏமாத்த முடியும்? நான் சொல்றத முயற்சி பண்ணி தான் பாரு. ராஜாக்கு ஒரே குழப்பமா இருந்தாலும் அந்த பெரியவர் சொன்னதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சான். அடுத்த நாள் காலையில ராஜா தன்னுடைய தோட்டத்தை உழ ஆரம்பிச்சான். அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டு நண்பர் அங்க வந்தாரு. ராஜா, சொல்லுங்கண்ணா, என்ன வேணும்? என் வீட்டுல கொஞ்சம் சரி செய்ய வேண்டியிருக்குப்பா, பழுது பார்க்கணும், கொஞ்சம் வாயே. அண்ணா, இப்படி முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து செஞ்சு தரேன். முடியாதா? நான் உங்ககிட்ட வந்து கேக்குறேன், முடியாதுன்னு சொல்றேன். நான் என்னுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். நான் என்னோட நிலத்துல உழுதுகிட்டு இருக்கேன். அதை பாடியில விட்டுட்டு வர முடியாது. நான் அதை முடிச்சுட்டு வந்து செஞ்சு தரேன்னு தான் சொல்றேன். ராஜா அவர் கோவப்பட்டாலும் பொறுமையாவும் நிதானமாவும் சொன்னான். ஆனாலும் அந்த நண்பர் மிகவும் கோவப்பட்டாரு. வந்து உதவி கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும் என்ன சொன்னவர் கோவமா அங்கிருந்து போயிட்டாரு. அன்னைக்குதான் ராஜா தன்னுடைய நிலத்தை முழுமையா ஒரே நாள்ல உழுதும் அதை விதைக்கிறதுக்கு தயாரும் செஞ்சுட்டான். இதுல ராஜாக்கு கொஞ்சம் சந்தோஷமும் கிடைச்சது. அன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம நினைச்சபடி ஒரே நாள்ல நம்ம நிலத்தை உழுதுட்டோம். இது விதைக்கிறதுக்கு தயாராகவும் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் மன அமைதியாவும் இருக்கு. நன்றி கடவுளே. மாதிரி கடவுளுக்கு நன்றியும் சொன்னா ராஜா. அடுத்த நாள் காலையில அந்த பெரியவர் இருக்காரு இல்லையா, பக்கத்து வீட்டு தாத்தா, அவர் ராஜா கிட்ட வந்தாரு. ராஜா, உன்னை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன், ஏன் வரல? என்னுடைய நிலத்துல விதை விதைக்க போறேன், அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன், அதனாலதான் வர முடியல. சொல்லுங்க. மாட்டை கொஞ்சம் வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போனோம்பா, கொஞ்சம் வாயே. என்னுடைய வயல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வரேன். வயசானவன் வந்து உன் வீடு தேடி வந்து கேக்குறேன், ஆனா நீ எனக்காக அந்த உதவி செய்ய மாட்டியா? நான் கண்டிப்பா வரேன் தாத்தா. அந்த தாத்தா வீட்டுல நிறைய பசங்க இருக்காங்க. அவங்களுடைய மகன்கள் பேர பிள்ளைகள் எல்லாம் சும்மா தான் இருக்காங்க. வயல்கள்ல வேலைக்கும் போறது கிடையாது. அவங்களெல்லாம் கேட்கறத விட்டுட்டு அந்த தாத்தா வந்து இவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு ராஜா கிட்ட. கணவன் வந்து கேட்கறன்னு கூட இல்லாம இப்படி பதில் சொல்ற. தாத்தாவும் ராஜா கிட்ட கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. ராஜாக்கு அவர்
அவருக்கு உதவி செய்ய முடியலங்கிற வருத்தம் ரொம்பவே இருந்தது. அவருடைய சந்தோஷம் கொஞ்சம் மாறுத ஆரம்பிச்சது. நம்மளால இந்த தாத்தாவுக்கு உதவி செய்ய முடியலையே, சரி நம்ம வேலையை பார்ப்போம். அவர் நம்மளை புரிஞ்சுக்கவே இல்லையே. என்ன சொல்ல வருங்கிறத புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு ராஜா ரொம்ப வருத்தப்பட்டார். ராஜா தன்னுடைய நேரத்தை தன் வேலைகளுக்காக, அதாவது சொந்த வேலைகளை கரெக்டாக செஞ்சான், கரெக்டான நேரத்தில். அதனால அவனுடைய வயல் நல்ல விளைச்சலை தந்தது. ராஜாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே நேரம் அந்த பெரியவர் அவனை தேடி வந்தார். என்னப்பா ராஜா, எப்படி இருக்க? வாங்க தாத்தா வாங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்குங்கிற கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எனக்கான நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய வேலைகளை நான் அந்த நேரத்துல முடிச்சிட்டேன், அதுவும் நேரத்திலேயே. மாதிரி ராஜா ரொம்ப சந்தோஷமா தாத்தா கிட்ட சொன்னான். ஆமா, உன்னுடைய மதிப்பு எப்போ உயரும் அப்படின்னா உன்னுடைய வேலைகளை சரியான நேரத்துல செய்யும் போதுதான். தேடி தேடி போயிட்டு எல்லாருக்கும் உதவி செஞ்ச, ஆனா அதுல எவ்வளவு பலனுமே இல்லை. உன்னுடைய வேலைகள் அப்படியே இருந்துச்சு. இதுல உனக்கு எந்த லாபமும் இல்ல, மாறா உனக்கு மன அமைதி தான் இல்லாம போச்சு. நீ உதவி செய்யாததுனால ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்ததா? இந்த உலகம் சுத்தாம நின்றுச்சா? இல்ல தாத்தா, மாறுதலா அவங்களே அவங்கவுங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன மதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுதான், நம்ம வேலையில சரியா இருந்தா கண்டிப்பா இந்த உலகம் நம்மள மதிக்க தான் செய்யும். ஆமா நண்பர்கள், இந்த கதையில வர ராஜா மாதிரி நம்ம என்னதான் எல்லாருக்கும் தேடி தேடி ஓடி ஓடி உதவிகளை செஞ்சாலும் அவங்களுக்கு தேவைகள் இருக்கும் போது தான் நம்மளை நினைப்பாங்க. தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதுல நம்ம மன வருத்தம் அடையிறது அவங்க மேல இருக்கக்கூடாது, நம்ம மேலதான் தப்பு. அதில் நமக்கான உரிமையை நம்மளை நம்ம மதிக்க கற்றுக்கணும். நம்ம வேலைகளுக்கான முன்னுரிமையை கொடுக்கணும். நம்ம நேரத்தில் முதல்ல நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்மளால முடிச்சா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யறது தப்பு கிடையாது. உதவி செஞ்சுக்கிட்டே இருந்து நம்ம வேலைகளை பார்க்காம இருக்கிறது கண்டிப்பா தப்பு தானே. நம்ம முதல்ல முன்னுரிமைப்படுத்துறோம். அப்பதான் உலகம் நமக்கான மரியாதையை கண்டிப்பா தரும். முயற்சி செய்வோம், நல்லதே நடக்கும்.